ஹலோ விவஸ், இந்த பார்டர் டிசைனை நான் எப்படி பண்ணேன், என்னென்ன மெட்டீரியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் ஆரி எம்ப்ராய்டரியில் பிகினராக இருந்தீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் இதுக்கு ட்ரேசிங் பேப்பர் ரெடி பண்ணிவிட்டு நான் அது மூலியமாக தான் ட்ரேஸ் பண்ணி ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த பேப்பரை நான் எப்படி பண்ணேன்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி ஆல்ரெடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஐ கார்ட்லேயும் கொடுக்குறேன், அதை செக் பண்ணிக்கோங்க. என்னோடய ட்ரேசிங்கில் ₹1 காயின் வச்சு கொஞ்சம் ரவுண்டு போட்டிருக்கேன் அண்ட் கொஞ்சம் லீவ்ஸும் வரைஞ்சிருப்பேன். அந்த ரவுண்டோட சென்டரில் 4mm பீட் வச்சு ஸ்டிச் பண்ணுறேன். ஸோ இதுக்கப்புறமா அதை சுற்றி வீட் பீடும் ஒரு சுகர் பீடும் வைக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஒரு சைடு வச்சுக்கிறேன், ஒரு சைடு ஒரு வீட் பீடும் சுகர் பீடும் வச்சுட்டு நாட் போட்டுக்கிறேன். அண்ட் இதுக்கு நேராக ஆப்போசிட்டில் இன்னொரு வீட் பீடும் சுகர் பீடும் வைக்கிறேன், அங்கேயும் நாட் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ இந்த இடத்துல போடுறேன், இந்த பக்கமாக, அதாவது ஃபஸ்ட்டு அதை 4ஆக பிரிச்சுக்கிறேன். எனக்கு ஃபுல் ரவுண்டு வரணும். அதை அந்த ரவுண்டு நான் ஈவனாக பிரித்து, ஏன்னா என்னோடய ஃப்ளாரோட ஷேப் பர்ஃபெக்டாக வரத்துக்காக நான் இந்த மாதிரி பண்ணுறேன். அப்படியே ரேண்டமாக போட்டு வந்தோம்னா நம்மளுக்கு இவ்வளோ அளவுக்கு பர்ஃபெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் 4 பக்கமும் இந்த மாதிரி ஒரு வீட் பீட் ஒரு சுகர் பீட் வச்சு நாட் போட்டுட்டு, இப்போது இந்த 2 பீட்க்கும் நடுவில் இதே மாதிரி ஒரு செட், அதாவது ஒரு வீட் பீடும் ஒரு சுகர் பீடும் வச்சுட்டு நாட் போட்டுக்கிறேன். இப்போ இதே மாதிரி அந்த 2 பீடுக்கு நடுவில் ஒரு செட்டு இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணோன்னா நம்மளுக்கு இந்த ஃப்ளார் ஒரு பர்ஃபெக்ட் ரவுண்டில் அழகாக வந்துடும். இதே மாதிரி மற்ற ரவுண்டில் எல்லாமே இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த ஸ்டெம் அண்ட் லீவ்ஸ் நான் சுகர் பீடில் ஸ்டிச் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல அந்த ஸ்டெம்மில் சுகர் பீட் ஸ்டிச் பண்ணிக்கிறேன். ஸோ அட் அ டைம் கூட நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு போகலாம். ஸ்டெம்மோடு சேர்த்து ஒரு லீஃபையும் ஃபினிஷ் பண்ணிட்டு போகிறது கூட பண்ணலாம். பட் நமக்கு அவ்வளோ ஃபினிஷிங் கிடைக்காது. அதனால் ஸ்டெம் தனியாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தனித்தனியாக லீவ்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது ஸ்டெம் முடிச்சாச்சு, அடுத்ததாக லீவ்ஸ்க்கு வரலாம். இந்த லீஃப் முதல்ல ஸ்டிச் பண்ணுறேன். இப்போ அந்த லீஃப் ஷேப்பில் ஒரு அவுட்லைன் சுகர் பீட்ஸில் ஸ்டிச் பண்ணி முடிச்ச அப்புறம் சென்டரில் ஒரு 4 சுகர் பீட் வச்சோன்னா இந்த லீஃப் ஃபில் ஆகிடும். இப்போது இந்த லீஃப் ஸ்டிச் பண்ணுறேன். சேம் வே அந்த லீஃபோட அவுட்லைனில் சுகர் பீட்ஸ் தைச்சி முடிச்சுட்டு சென்டரில் 4 சுகர் பீட்ஸ் வச்சு ஸ்டிச் பண்ணிக்கிறேன். இப்போது இங்கே இருக்கிற லீஃப் பண்ணலாம்.
இப்போ ஃபுல்லாக பண்ணி முடிச்சாச்சு. ஒரு அழகான ஸ்லீவ் டிசைன் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.